இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.2ல இருக்கிற செகண்ட் ஹெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்றதை பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ரோ ரிடக்ஷன் மெத்தடுன்றது ஒன்றும் இல்லை, ரோ எக்லான் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுறது பேர் தான் ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஓகே, கொஷின் என்னென்னா 1 1 1 3 2 - 1 3 4 5 - 1 7 11. இதுதான் கொஷின். இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், ஃபார்மிங் லோவர் ட்ரையாங்கிள் as 0. அதாவது லோவர் ட்ரையாங்கிள் இந்த சென்ஸ் இந்த 3 எலிமெண்ட் இருக்கிற இடத்துல 0 வர மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து ஃபார்மிங் லோவர் ட்ரையாங்கிள் as 0ன்றது. ஓகே, அதை எப்படி இந்த லோவர் ட்ரையாங்கிள் 0 ஃபார்ம் பண்ணுறதுன்னா வேற வேற எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். எப்பவும் போல் சொல்யூஷன் நம்ம எழுதும்போது ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்குற அந்த ட்ரையாங்கிளை வந்து ஏன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போமோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். தென் ஆக்சுவலி இங்கே ஈக்குவல் டு எழுதுகிற மாதிரி இங்கே ஈக்குவல் டு எழுதக்கூடாது. இப்போ ஒரு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் செய்ய போகிறோன்னா நம்ம இங்கே எழுதுறது இந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவலன்ட்டுன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த டில்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் படிக்கும் போதே நம்ம இது என்னன்றது தெரிஞ்சிட்ருப்போம். இப்போ அதை தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனா, இது ஆக்சுவலி என்ன மாதிரி சால்வ் பண்ணோன்னா ஒரு கேம் மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இந்த 3 எலிமெண்ட்ஸையும் 0 மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ வச்சு தான் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ரோவில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். செகண்ட் ரோ எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், R2. R2ல என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இங்கே 2ன்னு இருக்குது, பட் எனக்கு அது என்ன ஆகணும், 0ன்னு ஆகணும். எப்போ 0ன்னு ஆகும், இந்த 1 கூட நான் 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இங்கே 0ன்னு ஆயிரும். அதாவது 2 - 2 is 0 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறேன். R2 அப்படியே தான் இருக்கும். R2 மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோ, அதாவது இந்த எலிமெண்ட்டோட 2 மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு இதோட சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறேன், விச் இஸ் R2 - 2R1. ஓகே, இதுதான் இந்த ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன். இதில் ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டெப் செய்யும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா சைடில் எல்லா நம்பர்ஸையும் எழுதி மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி எழுதிக்கும் போது இன்னும் ஈஸியராகவே இருக்கும். R2ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னென்னா 2. ஸோ 2 மைனஸ் 2 × 1, அது 2 அப்படியே தான் இருக்கும். R1ல இருக்கிற அதே எலிமெண்ட் என்னன்னா 1. ஸோ 2 × 1 is 2, which is equals to 0. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே 0 ஆயிடுச்சு. செகண்ட் எலிமெண்ட் இஸ் -1. இங்கே +1 இருக்கு, அது கூட 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2ன்றது இங்கே வரும், which is equals to -3. and the third element which is 3. 3 minus இங்கே 1 இருக்கு. ஸோ 1 × 2 is 2. 3 - 2 is 1. Then 4. 4 minus இந்த எலிமெண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், which is 3 2s are 6, which will be equal to -2. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே எலிமெண்ட்ஸாக ஃபில் பண்ணிட வேண்டியதுதான், which is ஓகே. இப்போ இந்த லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், which is forming this element as 0. இப்போ இந்த ரெண்டையும் 0 ஆக்கணும். அதை இந்த ஸ்டெப்லேயே பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணலாம். இந்த ஸ்டெப்பில் R3ல எந்த சேஞ்சுமே பண்ணலை. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா R3ல நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோவை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நம்ம செய்ய போகிற ஆப்ரேஷன் என்னன்றது பார்த்தீங்கன்னா R3 gives R3 - 5 × R1. வை? பிகாஸ் எனக்கு இந்த பிளேஸ் ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. இந்த 2 பிளேஸ் தான் எனக்கு இப்போ 0 ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த பிளேஸை 0 ஆக்குறதுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். இங்கே இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே சப்ராக்ட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த ஃபைனல் ஸ்டெப். 5 - 5 is equals to 0. Then -1 தான் அங்கே இருக்கிற எலிமெண்ட். -1 மைனஸ் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா 1. ஸோ -5 again, which will be equals to -6. Then தேர்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 மைனஸ் இங்கே இருக்கிற தேர்ட் எலிமெண்ட் என்னன்னா 1. ஸோ 1 × 5 is 5, which will be equals to 2. Then இங்கே லாஸ்ட் எலிமெண்ட்
இங்கே லாஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது 11. ஸோ 11 அப்படியே எழுதிக்கலாம். 11 மைனஸ் இங்கே 3 இருக்குது. 3 into 5 is 15. ஸோ திஸ் will be equals to -4. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 0 -6 2 -4. ஓகே, இப்போ நமக்கு தேவையான 2 இடத்த நம்ம 0 ஆக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரு இடத்த தான் 0 ஆக்குறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா R3 gives, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஆப்ரேட் பண்ண முடியாது. வை? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த எலிமெண்ட் 1ன்னு இருக்கு. நான் இது கூட மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வேல்யூ சேஞ்ச் ஆகிடும், ஏதாவது ஒரு நம்பர் வந்துடும். பட் எனக்கு 0 மட்டும்தான் இருக்கணும். ஸோ நான் ஆப்ரேஷன் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா R2க்கும் R3க்கும் இடையில மட்டும்தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ R3 gives R3 மைனஸ் எனக்கு இந்த பிளேஸ் 0 ஆகணும். எப்போ 0 ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா -6 வந்து எனக்கு 0 ஆகணும். எது கூட வேல்யூ பண்ணும்போது அப்படின்னா -3 எப்படியாவது எனக்கு -3 வச்சு இது 0ன்னு ஆக்கணும். எப்போ ஆகும்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வேல்யூ 0ன்னு ஆகிடும். ரைட்டா? அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ R3ல எலிமெண்ட் அப்படியே தான் இருக்கும். இந்த R2ல இருக்கிற எலிமெண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணி சால்வ் பண்ணும்போது எனக்கு அது 0ன்னு கிடைச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், எந்த சேஞ்சுமே இல்லை. பிகாஸ் நம்ம ஆப்ரேஷன் செய்ய போகிறது என்னமோ தேர்ட் ரோவில் தான். ஸோ இது ரெண்டையும் காப்பி பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு R3ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0. 0 minus 2 into 0 0 தான், which is equals to 0. Then second element is -6. -3 into 2 is -6. Already இடையில மைனஸ் இருக்கனால அது +6 ஆகிடும், which will be equal to 0. Okay. Then third element is 2. 2 minus 1 into 2 is 2, which is equals to 0. Fourth element is -4. தென் இங்கே -2 இருக்குது, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் -4ன்னு வரும். ஆல்ரெடி இடையில சப்ராக்ஷன் தான் பண்ணுறோம். ஸோ +4 ஆயிரும், which is equals to 0. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே எலிமெண்ட்ஸாக ஃபில் பண்ணிட வேண்டியதான், which is 0 on all places. இப்போ நமக்கு லோயர் ட்ரையாங்கிள் 0ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. ரைட்டா? ஆக்சுவலி சரி, லோயர் ட்ரையாங்கிள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை டயக்னல் வைஸாக பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த டயக்னலுக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் 0வா இருக்கணும். அதுதான் வந்து நம்ம லோயர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸை தான் நம்ம என்ன ஃபார்மில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம்னா ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ திஸ் ஈக்குவலண்ட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரோ எக்லான் ஃபார்ம் நவ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி அதை எழுதணும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா த ஈக்விவேலண்ட் மேட்ரிக்ஸ் is in row echelon form and the number of non-zero rows is 2. Okay, then rank of A is equals to 2. இது நான் பேசிக் கான்செப்ட்ஸ் டைம்லேயே நான் சொல்லியிருக்கேன். ரோ எக்லான் மெத்தட் படி நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு எத்தனை நான்-0 ரோஸ் அப்டைன் ஆயிருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கிற ரேங்க் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ்ன்றதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இதில் 2 நான்-0 ரோஸ் தான் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் வில் பி 2. ஓகே, இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.